வணக்கம். கன்னி ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரையும் 6ஆம் இடத்துல இருந்து அள்ளி குடித்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. 7ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக சனியாக வர்றாரு. அதாவது கண்ட சனியாக உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறாரு. கண்ட சனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு மேலே தான் அதிகமாக உங்களுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஏதாவது தலைவலி வரும், நீர்க்கோர்வை, அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். உடல் ரீதியான விஷயங்களில் அதிக கவனம் எடுத்துக்கணும். உடல் பாதிப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உருவாகும். உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னா பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. தசாநாதன் ஏதாவது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கும்போது இதோட பாதிப்புகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உருவாகும். அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல அந்த சனி வரும்போது களத்திர வழியிலையும் உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும். களத்திரத்தினால அதிக செலவுகளை நீங்கள் செய்கிற மாதிரி வர்ற மாதிரியான ஒரு நிலை உருவாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா திருமண உறவில் பிரிவு அப்படிங்கிறத ஏற்படுத்துறதுல தான் சனி பகவான் அதிக கவனத்தை எடுத்துக்கிறதுனால அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்கும். நல்லது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் நன்றாக இருந்தார் அப்படின்னா திருமண ஏற்பாடுகள் இருக்கும். களத்திர வழியில் சொத்து சேர்க்கை இருக்கும். கூட்டு தொழில் பார்த்திங்கன்னா நன்மை பெருக்கும். நட்பு வட்டம் பெருசாக உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதே மாதிரி சனி பகவான் அந்த இடத்துல உட்காந்துருந்தா கூட பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை 3ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அதாவது 9வது இடத்த பார்க்கும்போது அப்போ அங்கே பாக்கியத்துக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். நிறைய தடைகள் தடங்கல்களை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னாலே பார்த்திங்க அப்படின்னா அதிக அலைச்சலை கொடுத்துருவார். அந்த காரியத்தில் நிறைய தோல்விகளை சந்திக்கிற மாதிரி உங்களுக்கு உருவாகிரும். அதே மாதிரி பெரியோர்கள் தந்தை வழியில் உள்ளவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். நிறைய கோயில்களுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய நேரடி பார்வையில் உங்கள் ராசி இருக்குது. அப்போ உங்கள் ராசிக்கு அவரோட பார்வை பார்க்கும்போது மனதளவில் அதிக பதட்டத்தை உருவாக்குவார். பதட்டத்திலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தவறை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா நிதானமாக ஓட்டுங்க. பல பிரச்சனைகளை மனதில் வச்சுக்கிட்டு ரோட்டில் போகும்போது விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகும். உடல்நிலையிலும் அக்கறையை நீங்கள் காட்டிக்கணும். அதேமாரி அவருடைய 10வது பார்வை அப்படிங்கிறது சுகஸ்தானத்துக்கு கிடைக்கிது. அப்போ சுகஸ்தானத்துக்கு பார்வை கிடைக்கும் போது உங்களுடைய சுகம் கெடுவதற்கான வாய்ப்பு உருவாகும். அப்போ உடல் ரீதியான பாதிப்புகளில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிக கவனத்தை நீங்கள் எடுத்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் மருத்துவர்கிட்ட நீங்கள் போய் காமிக்கிறது அப்படிங்கிறது நல்லாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லா இருக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். சொத்து வாங்கும் போது கொஞ்சம் உஷாராக இருங்க. கையெழுத்தெல்லாம் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா ஜாக்கிரதையாக கையெழுத்து போடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை அதிலிருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். வீட்டிலேயும் ஏதாவது வில்லங்கம் அப்படிங்கிறது உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால வீடுகள்லேயும் அந்நியர்கள் யாரையும் பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டையும் காட்டுறதுனால அங்கே சனியோட பார்வை வர்றதுனால ஏதாவது வில்லங்கத்தை கொண்டாந்து விட்டுருவார். அந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கும் போது கொஞ்சம் நன்மையாக இருக்கும். உங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா கன்னி ராசினருக்கு 7ல் சனி வர்றது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடமா அந்த இடம் இருக்கிறதுனால எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. என்ன மாதிரியான பரிகாரம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க. அதே மாதிரி உங்களோட ராசி அதிபதியை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வணங்குங்க. பறவைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உணவளிங்க.
குறிப்பாக காக்கைக்கு உணவளிக்கிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்றாக இருக்கும். எல்லா உயிரினங்களுக்கும் வந்து உணவளிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பிடிச்ச பறவைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அதுக்கு உணவளிக்கும் போது அது வந்து உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகும். ஏதாவது சனி பிரீத்தி ஹோமம் இந்த மாதிரி நடைபெறுச்சுன்னா அதுலேயும் நீங்கள் வந்து கலந்துக்கிடும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 7ல் வர்ற சனினால் வர்ற பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். கன்னிராசியை பொறுத்தவரையும் ரொம்ப கவனமாக இருக்கிறது, ரொம்ப வந்து கூடுதல் கவனம் வந்து இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும். நீங்கள் வந்து கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால அதிக கவனத்தை எடுத்து இருக்கக்கூடிய ராசியாக வந்து கன்னிராசி வந்து இருக்கும். நன்றி.